வணக்கம் மக்களே, நான் உங்கள் கமலி. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஜூன் 15ஆம் தேதி அவரே பனைமரம் ஏறி கல் இறக்கி போராட்டம் நடத்த போவதாக அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார். மேலும் பல ஆண்டுகளாக கல் இறக்க தடை விதித்த தமிழ்நாட்டு அரசை கண்டித்து அவர் பேசியது என்னன்றத பார்ப்போம். தமிழ்நாட்டின் தேசிய மரமான பனைமரத்திலிருந்து கிடைக்கும் கல் தூய்மையான கலப்படமில்லா உணவு பண்டம். இதிலிருந்து கிடைக்கப்பெறும் கருப்பட்டி கிலோ 1000 ரூபாய்க்கு மேல விற்பனை செய்யப்படுகிறது. கல் சித்த மருத்துவத்திலும் மருந்தாக பயன்படுகிறது. கல்லில் 4% ஆல்கஹால் தான் உள்ளது. இதை குறித்து செத்தவனும் கிடையாது, சொத்து வித்தவனும் கிடையாது. கல் இறக்குவதனால் பனை எண்ணிக்கை கூடும். பனை தொழில் செய்யும் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் உயரும். பனை மரம் நீர்பிடிப்பு கரையோரம் இருந்தால் மண்ணரிப்பையும் தடுக்கும், நீர் குறைவதையும் தடுக்கும். இப்பேற்பட்ட மகத்துவமான பனை மரத்தை பாதுகாக்க அரசு தவறவிட்டது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி கல் இறக்க அனுமதி இருந்தும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் கல் இறக்க தடை விதித்து லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. மேலும் அரசே சாராயம் விஷம் என தெரிந்தும் மக்களிடம் விற்று வருவாய் ஈட்டி 1000 கோடிக்கும் மேல் ஊழல் செய்துள்ளது. இந்த சாராயத்தால் தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களில் 1 கோடிக்கும் மேல் குடிநோயாளியாக மாறியுள்ளனர். இதனால் தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அதிகரித்துள்ளது. இந்த குடிப்பழக்கத்தால் உடல் உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து நோய்வாய்ப்பட்டு சிறு வயதிலேயே இறக்கும் இறப்பு எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. உலகத்திலேயே தமிழ்நாட்டில்தான் அதிகப்படியான விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன. இதற்கு முதன்மையான காரணம் சாராயம். இதனால் தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகரித்துள்ளனர் என்று சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் கடந்த 5 ஆண்டு காலமாக 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் பனை விதை விதைத்து வருகிறோம். இந்த விதையெல்லாம் மரமாக வளர கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளிலிருந்து 20 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும். இது நீண்ட நாள் திட்டமாக இருந்தாலும் இதனால் பனை மரம் எண்ணிக்கை கூடும். மேலும் பனை மரத்திலிருந்து கிடைக்கப்பெறும் பதநீர், கல் உற்பத்தி அதிகரிக்கும் போது கருப்பட்டியின் உற்பத்தியும் அதிகரிக்கும். இதனால் வெள்ளை சர்க்கரை பயன்பாட்டை மக்கள் நிறுத்தி விடுவார்கள். வெள்ளை சர்க்கரை பயன்பாட்டை நிறுத்திவிட்டால் சக்கர வியாதியும் குறையும். இதனால் வெளிநாட்டு உள்நாட்டு முதலாளிகள் தயாரிக்கும் மருந்துகளின் தேவை குறைந்து அவர்களின் வருவாய் பாதிக்கப்படும். இதனால் அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷனும் பாதிக்கப்படும். மேலும் கல் இறக்கி விற்பனை செய்வதனால் சாராயம் குடிப்போர் எண்ணிக்கை குறையும். இதனால் சாராயம் விற்பனை குறைந்து சாராயம் விற்கும் அரசியல்வாதிகள் மற்றும் முதலாளிகளுக்கு வருமானம் பாதிக்கப்படும். ஆனால் சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்கள் குறையும், விபத்துகள் குறையும், உயிரிழப்புகளின் எண்ணிக்கை குறையும், உடல் நலம் தேறி நோயாளிகளின் எண்ணிக்கை குறையும். சாராயம் குடிக்காதனால் ஒழுங்கா வேலைக்கு போவாங்க. அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து அரசு கொடுக்கும் இலவசத்தை எதிர்பார்த்து கையேந்தி நிற்காமல் பெருமையான வாழ்க்கையை வாழ்வாங்க. இதனால் மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சிந்திச்சா அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய ஊழல், நிர்வாக சீர்கேட கேள்வி கேட்பாங்க. இதனாலதான் அரசியல்வாதிகள் மக்கள் மீது அக்கறை இல்லாம சாராயத்தை ஊற்றி கொடுத்து அவங்கள சிந்திக்க விடாம கொலை, கொள்ளை, கற்பழிப்புன்னு எப்பவுமே பிரச்சனைக்குள்ளேயே வச்சிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவன் வாழ்நாள் முழுவதும் போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுதாங்க அரசியல்வாதியோடைய நிலைப்பாடுன்னு சீமான் அவர்கள் சாடியிருக்காங்க. இப்ப நீங்க சீமான் அவர்களின் கல் இறக்கும் போராட்டத்திற்கு ஆதரவு தரீங்களா இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களான்ற உங்களுடைய கருத்தை பின்னோட்டத்துல பதிவிடுங்க. மேலும் தகவலுக்கு என்னுடைய வலைவலியை மறக்காம பின்தொடருங்க. நன்றி, வணக்கம்.